நமவும். நம்மளுடைய வனம் அண்ட் நீர் ஃபவுண்டேஷன் ட்ரஸ்ட் இது 100வது வாரம். 100 வாரம் ஒன்று கடந்து வரணும்னா எவ்வளோ விதமான அனுபவங்களை எதிர்கொண்டிருப்போம். அப்படி எல்லா வித அனுபவங்களையும் தன்னகத்தை கொண்டு இந்த 100வது நாளான இந்த சனிக்கிழமை ஒவ்வொரு சனிக்கிழமையும் பண்ணோம். நிறைய விஷயங்கள் இந்த 100 வாரத்திலையும் பண்ணியிருக்கு. மக்களுடைய விழிப்புணர்வுகளுக்காக 2 வாக்கத்தான், இன்னும் நிறைய ப்ரோக்ராம் சின்ன சின்னதாக சுவர்களில் எல்லாமே உங்களுக்கு எழுதுறது. இன்னுமே இந்த 100 வாரத்துக்கு முந்தி இந்த நன்மங்கலம் ஏரியினுடைய ஜெயேந்திரா நகரனுடைய இந்த துவக்கம், இந்த பெண்டு திரும்பும் போது அவ்வளவு மோசமா இருந்தது. அத்தனை மாமிச கழிவுகளையும் குப்பைகளும் கொண்டு வந்து கொட்டி ஒரு 1/4 கிலோமீட்டர் தூரம் வரும்போதே ஒரே நாற்றம், கடந்து போகும்போதும் ஒரே நாற்றம்னு சொல்லி அவ்வளவு மோசமாக இருந்த இந்த இடத்த ஜலரட்சணாவுடைய இன்னொரு அமைப்பான வனம் அண்ட் நீர் ஃபவுண்டேஷன் ட்ரஸ்ட் இந்த பகுதியில் இந்த வேலையை எடுத்து மிக சிறப்பாக பண்ணிக்கிட்டே இருக்கும். அதில் இந்த 100வது நாள்னு சொல்லக்கூடிய இந்த நாளில் எவ்வளோ ஒரு முயற்சி பாருங்க. 108 விஷயங்களை எளிமையா இந்த தண்ணிக்காகன்னு சொல்லும்போது நீங்க தட்டி பிடிக்கணும்னா நீங்க வாசகங்களை போய் தேடவே வேணாம். 108 வாசகங்களை எடுத்து போட்டிருக்காங்க. 108 ஏரிகளை காப்போம், வாழ்வை காப்போம், எங்கள் ஏரி எங்கள் பொறுப்பு, இது போல அற்புதமான இந்த வாசகங்கள் கொண்ட இதையும் இன்றைக்கு மக்களுக்கு அவங்க எல்லாம் நெட்டில் இருக்குன்னு நம்ம சொன்னாலும் அதை தேடி எடுத்து அதை ஒரு வடிவமாக்கி கொண்டு வந்து கையில கொடுக்கணுமல்ல. அந்த ஒரு நல்ல ஒரு விஷயத்த பண்ணிருக்கு. இந்த 100வது நாள்ல நம்ம மனமகிழ்ந்து தெரிஞ்சுக்க வேண்டியது டீம் ஒர்க். ஒவ்வொரு வாரத்துடைய இதுலயும் நம்ம அவங்க ஜெயப்பிரியா அவங்க போடுவாங்க, ஒருங்கிணைந்து நம்ம செயல்படணுங்கிறத போட்டுக்கிட்டே இருப்பாங்க. யாராவது ஒவ்வொரு பகுதிக்கும் ஒருத்தர் இந்த சமுதாயத்துடைய ஒரு முக்கியமான விஷயங்களை நாம நேர்படுத்தணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரே ஒரு ஆத்மா இருந்தா அது தங்கு தடை இல்லாம நடக்குங்கிறதுக்கு வனம் அண்ட் நீர் ஃபவுண்டேஷன் ட்ரஸ்ட் தான் இதுக்கு ஒரு நல்ல உதாரணம். இதனுடைய அதனுடைய ட்ரஸ்டியான அவங்க ஜெயப்பிரியா ஒரு குடும்பம் ஒத்துழைச்சாதான் எந்த விஷயம் பண்ண முடியும். அவருடைய கணவர் திருமக ராமநாதன் சார், அவங்க குழந்தைங்க எல்லாரும் ஒத்துழைக்கிறதுனால இந்த விஷயம் நடந்தது. அதாவது ஒரு விஷயம் நல்லபடி நடக்கணும் போது அதுக்கு தோள் கொடுக்கறதுக்கு நம்ம வீட்டில் உள்ளவங்க முதல்ல ரெடி ஆகணும். அதுதான் உங்களுக்கு பெரிய சிறப்பு. அந்த ஒரு சிறப்போட இந்த 100 நாளை கொண்டாடினது. இன்றைக்கு உலக நதிகளினுடைய தினம். நாங்க 100வது வாரம் சனிக்கிழமை துவங்கிட்டு இருக்கும் போது 100வது வாரமே சனிக்கிழமையா வருதேன்னு பெருமைப்பட்டோம், சந்தோஷப்பட்டோம். அதுல இன்றைக்கு உலக நதிகள் நீர்களுடைய ஒரு நாளன்னும் அமைஞ்சிருக்கிறது ரொம்ப ஒரு மகிழ்ச்சிகரமா இருக்கு. அதனால நம்முடைய பிரார்த்தனை, நம்முடைய செயல்பாடுகள் நேராகவும் நியாயமாகவும் இருக்கும் போது பிரபஞ்சம் நம்மளை ஆசீர்வதிக்குது. இந்த 100வது நாளை நாம இந்த இடத்துல இருந்து இந்த 100 பேருடைய ஒரு விஷயங்களை தண்ணீரை பற்றியான அவர்களை இதை நம்ம எடுக்கணும் அப்படின்னு தீர்மானம் பண்ணும் போது அக்னி நட்சத்திரம் ஆயிடுச்சே. இங்க நம்ம எவ்வளவு நேரம் நின்று மக்களை நாம பண்ண முடியும்னு நினைச்சோம். ஆனா சென்னையை பொறுத்த வரைக்கும் இந்த தடவை உள்ள இந்த அக்னி நட்சத்திரங்கிறது வாரம் முழுக்க உங்களுக்கு அப்பப்போ மழையும் அப்பப்போ மேகமூட்டமா இந்த அக்னி நட்சத்திரங்கிறது இந்த 12-16 நாள் ரொம்ப அழகா உங்களுக்கு கடந்து போச்சு, எந்த விதமான சிரமம் இல்லாம. அப்போ ஒன்றை நாம பிரார்த்தனை செய்ய பிரபஞ்சம் அதை கேட்டு நமக்கு அருள் புரியறதுங்கிறது தான் ஒவ்வொரு சமயத்திலையும் நிதர்சனமான உண்மையை நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கோம் அனுபவபூர்வமா. அதனால இந்த 100வது வாரத்துல வனம் அண்ட் ஃபவுண்டேஷன் சொல்றதே உங்களுக்கு வனவளம் நீர்வளம் காப்போம், மனித வளம் காக்க வனவளம் நீர்வளம் காப்போன்றதா இதனுடைய மோட்டோவாவே நம்ம வச்சிருக்கோம். அதனால எல்லாரும் அவங்கவுங்க இடத்துல அவங்கவுங்க வீட்டில் உள்ள கழிவு நீரை சுத்தப்படுத்தி நீங்களே அதுக்கான ஒரு டேங்க் அமைச்சு அதுல சுத்தப்படுத்தி அந்த தண்ணி அப்புறமேல வெளியே அனுப்புங்க. இல்ல அந்த தண்ணி உங்களுடைய தோட்டத்துக்கே மறு சுழற்சியா திருப்பி நம்ம உபயோகம் பண்ணலாம். நான் கேட்டுக்கிறது தான், 80 லட்சம் ரூபாய் போட்டு வீடு கட்டுறீங்க, 1 லட்சம் ரூபாய் செலவு பண்ணி நம்ம வீட்டினுடைய
குளியலறை தண்ணி, சமையலறை தண்ணி, டிரைனேஜ் தண்ணியை சுத்தப்படுத்த ஒரு விஷயம் நம்ம பண்ணலைன்னு சொன்னா என்ன பிரயோஜனம்? எல்லாம் அரசா வந்து பண்ணும், நம்ம தானே செய்யணும். அதே மாதிரி வீட்டுல நம்ம போடக்கூடிய குப்பைய 2ஆ தயவு பண்ணி பிரிங்க, மக்கற குப்பை மக்காத குப்பைன்னு சொல்லி. நான் நிறைய இடத்துல இதுக்காக வந்து ஜலரட்சணா எல்லா தாமிரபரணி நதி இதெல்லாம் எடுத்து நம்ம எல்லா மாவட்டந்தோறும் பணிபுரியும் போது கவுன்சிலர்கள் இது வார்டு மெம்பர்கள் எல்லாம் கேட்கும் போது அவங்க சொல்லக்கூடியதே கார்பரேஷன்ல, எங்களையே வந்து சொல்றீங்களே மாதாஜி, நீங்க உங்க மக்களுக்கு சொல்லுங்க, குப்பைய முதல்ல பிரிச்சு கொடுக்க சொல்லுங்க. இந்த குப்பைய வந்து உங்களுக்கு அப்படியே கொடுக்குன்னா இதுல போய் என்ன ஆகுதுன்னு நீங்க பிரிச்சு கொடுத்துட்டீங்கன்னா மக்கற குப்பையெல்லாம் அப்படியே உங்களுக்கு உரத்துக்கு அனுப்பிடும். மக்காத குப்பைய வந்து மறுசுழற்சியா உங்களுக்கு இதுக்கு அனுப்புவோம். நீங்க ஒன்னா சேர்க்கறதுனால 4 அழுகிய தக்காளியும் வெங்காயத்தோலும் கொஞ்சம் 2 பிளாஸ்டிக் கவர் ஒன்னா சேர்ந்தா என்னமா நாற்றமா நாறுது இல்லையா? இது யார் கை வச்சு பிரிப்பா? இவ்வளோ பெரிய மக்கள் இருக்கக்கூடிய ஒரு ஊர்ல எந்த இடத்துல அதை கொட்டி அதை பிடிக்கிறதுக்குள்ள மனித வளம் எங்க? அதை அப்ப எங்க வச்சு பிடிக்கிறது? நீங்க பிரிச்சு கொடுத்துட்டீங்கன்னா அது அப்படியே போகும். இதை எல்லா இடமும் சொல்ல போகும்போது மக்கள் கேட்கறது என்னன்னு சொன்னா, நாங்க பிரிச்சு கொடுத்தாலும் அவங்க வண்டியில ஒன்னாதானே கொட்டுறாங்கன்னு. அதை பத்தி நம்ம கவலைப்பட வேண்டாம். எல்லாரும் பிரிச்சு கொடுத்தா அவங்க அப்படி கொட்டிடுவாங்க. 2 வீட்டுல மட்டும் கொடுத்தா அவங்க என்ன பண்ணுவாங்க? அதுக்கு அதால ஒன்னா கொட்டுறாங்க. அதனால நம்ம செய்யறது எப்பவுமே அடுத்தவங்க மேல குறைகள் சொல்லாம நம்ம நேரா நடக்கணும், நம்ம சரியா நடக்கணும், நம்முடைய இயற்கை வளங்களை நம்ம தான் பாதுகாக்கணுங்கிறத நம்மளும் நம்முடைய வீட்டில் உள்ள குழந்தைகளுக்கும் அடுத்த சமுதாயத்துக்கு கொண்டு போகணுன்றதுதான் இதை நோக்கம். அதனால தண்ணியை தொடும்போதெல்லாம் ஜலஸ்வரூபிணி நாராயணின்னு சொல்லணும். நம்முடைய தண்ணியை நம்ம வந்து சிக்கனமாக செலவழிக்கணும். இப்படிங்கிற விஷயங்களை எல்லாம் பண்ணி மிகுந்த வளம் பொருந்திய நாடு நம்மளுடைய பாரத நாடு. தண்ணீருக்கு அதுல முக்கியமா தமிழ்நாடு. எவ்வளவு ஏரிகள், எவ்வளவு குளங்கள், இத்தனை நிறைந்த இந்த தமிழ்நாட்டுல மழை வளமும் குறைவே கிடையாது. அவ்வளவு மழை வளம். ஒவ்வொரு வருடமும் ஏரிகளையும் உங்களுக்கு கால்வாய், கண்மாய் இந்த எல்லாமே உங்களுக்கு கரைகளை பலப்படுத்தி தூர்வாரி சுத்தமா வச்சு அந்த நீரை சேமிச்சா நம்ம இன்னும் 5 மாவட்டத்துக்கு கொடுக்கலாம் தண்ணி. சும்மா இந்த காவேரியில போய் சும்மா ஒரு 2 இது இவ்வளவு கொடு அவ்வளவு கொடுன்னு சொல்லி பண்ண வேண்டியதில்லை. கிருஷ்ணராஜ சாகர் அணை நிறைய பேர் பார்த்துருப்பீங்க உங்களுக்கு பெங்களூர்ல, அதாவது கர்நாடகா மாவட்டத்துல. நம்மளுடைய மேட்டூர் இதுல 10ல் 1 பங்கு தான். அங்க மழை வந்து அது ரொம்ப நாள் வச்சே இருக்க முடியாது, திறந்து விட்டே தான் ஆகணும். ஆனா நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளேயே பெய்யற தண்ணி நம்ம வந்து அதை சரியா சேமிச்சா நம்ம கொடுக்கலாம் 5 மாவட்டத்துக்கு. இதுக்குன்னு ஒரு அரசியல், இதுக்குன்னு ஒரு பெரிய ஒரு பிரச்சனை வருஷந்தோறும் இப்படி செய்ய வேண்டியதே இல்லை. அதனால மக்கள் வந்து நல்ல அறிவுடைய மக்கள், நல்ல சிந்தனை உள்ள மக்கள். அதையெல்லாம் இப்ப நிகழ்காலத்துல பல இதை நம்ம பார்த்துக்கிட்டு வர்றோம் நடைமுறையில. அதுல இளைஞர்களுடைய நிறைய இளைய சமுதாயத்துடைய பங்களிப்பு இருக்கு. அவர்கள் மத்தியில இது போகணும்ன்றதுதான் நோக்கம். அதனால ரொம்ப மகிழ்ச்சி, சந்தோஷம். இந்த செய்திகளை கொண்டு போங்க. இந்த 108 வாசகங்கள் இருக்கு. இது தயவு பண்ணி இதெல்லாம் வந்து உங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கையில ஒரு இதை எடுத்தாவது கடைபிடிங்கன்றதை கேட்டு இந்த 100வது நாள் இனியும் தொடரும், இனியும் செம்மையா நடைபெறும். ஆனால் இது 100, 200, 300, 400 போயிட்டே தான் இருக்கு. எல்லாரும் வாங்க, அவங்கவுங்க பகுதியில் உள்ள தண்ணீர் வளத்தை நம்ம ஏரியோ குளமோ ஆறோ இதை நாம் பாதுகாப்போம் சொல்லி நிறைவு செய்கிறேன். சிவாய நமோம். ஜலரக்ஷணா சம்ரக்ஷணா. சிவாய நமோம். சிவாய நமோம்.